இப்போ sketch the EMF and current. சரியா? EMF எப்படி இருக்க போகுது, current எப்படி இருக்க போகுது. பேசிக்கலி சைன் வேவாகவும் சொல்லலாம், காஸ் வேவாகவும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டுறது காஸ் வேவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் மூவ் பண்ண சைன் வேவ் ஆச்சா? அப்போ சைன் வேவ் காஸ் வேவ் ஒன்றா இல்லையா? தே போத் ஆர் சேம். கரெக்டா இல்லையா? அப்போ நான் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறேன்? நான் சைன் வேவை ப்ரிஃபர் பண்ணுறேன். சரியா? புரியுதா? புக்கில் படித்து பார்த்துக்கோ, சைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா பாரு, T/2 மொத்தம் டீங்கிறது என்னதுப்பா? டைம் பீரியட். அப்படின்னா என்ன? ஒரு டைம் பீரியட்ல ஒரு வேவ் வந்து ஒரு ஃபுல் ஆசிலேஷன் பண்ணும். கரெக்டா? அப்போ டீங்கிறதுல ஃபுல் ஆசிலேஷன். அப்போ T/2ல மிச்ச T/2ல புரியுதா? இது என்ன வேவ்? சைன் வேவ். இப்போ இதை வந்து நான் EMF at any instant is equal to E0 sin omega t எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாமா எழுதக்கூடாதா? இப்போ இந்த இடத்துல E0 என்ன? எழுது. E0 நான் EMF யூஸ் பண்றேன். E0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? EMF. ஆனா என்ன EMF? ஆம்ப்ளிடியூட் இல்லைன்னா பீக் வேல்யூ. அப்படி இல்லைன்னா ஆம்ப்ளிடியூட். என்னது? பீக் வேல்யூ. அப்படி இல்லைன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் EMF. ஒமேகா டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? angular frequency. angular frequency UNCY. புரியுதா? இந்த ஒமேகாவை நீ எப்படி எழுதிக்கலாம்? 2πf அப்படி இல்லைன்னா 2π/T. கேபிட்டல் T. அந்த கேபிட்டல் Tங்கிறது என்னது? கேபிட்டல் வந்து டைம் பீரியட். இந்த ஸ்மால் t என்னது? அட் எனி இன்ஸ்டன்ட். புரியுதா? ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயம். இந்த டீக்கும் சரியா, இந்த டீயை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால எழுதுறது. சைன் தீட்டா பை எல்லாம் இருக்கும் பார்த்தியா? அப்போ எப்படி சார் நான் கன்வெர்ட் பண்ணுறது? நல்லா பாரு, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் டைம் எவ்வளோ ஆகுது? டி டைம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் சொன்னால் இது எவ்வளோ சார் ரேடியனு? அப்போ டி வந்து 2π ரேடியனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ டி இருக்கிற இடத்துல நீ 2πன்னு போட்டேன்னா இது என்ன ஆகும்? π/2. நல்ல பாரு, சைன் வேவ் π/2ல மேக்ஸிமமா. அடுத்து இந்த இடத்துல 2πன்னு போட்டேங்க, பைல சைன் என்ன? இந்த இடத்துல 2πன்னு போட்டேனா 2π/2 3π/2. இந்த இடத்துல 3 × 2π/4 2 4 கேன்சல். அப்போ 3π/270 டிகிரி சைன் நெகட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல டீன்னு போட்டால் கரெக்டா? புரியுதா? இதை தான் வச்சு நீ என்ன பண்ணலாம்? டைம் பீரியட்லேருந்து இந்த ஆங்கிளுக்கும் ஆங்கிள் டைம் பீரியடுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோ. ஏன்னா இதே மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா வேவ் ஆப்டிக்ஸ் இல்லை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆப்டிக்ஸில் தான். இப்போ நல்லா பாரு, கரண்ட் வோல்டேஜ் இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ கரண்ட் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ நான் கரண்ட்டை போட்டுக்கலாமா? ஏனே இது மட்டும்லாம் பெருசாக போட்டிருக்கீங்க, அதே சின்னதாக போட்டிருக்கீங்க? சந்தேகம் வரும். ஏன்னா பேசிக்லி கரண்ட் எவ்வளோ? I is equal to ε/r. கரெக்டா? அப்போ எப்சிலான் வேல்யூ நான் என்ன பண்ணணும்? ஆரால் டிவைட் பண்ண. வேல்யூ சின்னதாகுமா ஆகாதா? புரியுதா? என்ன முகேஷ் சொல்கிறப்ப நீ கீழே குனிஞ்சு உட்காந்து, இது ε0 மேக்ஸிமம் வேல்யூ. நல்லா பாரு, கரண்ட் வந்து ε/r. அப்போ இருக்கிற வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸில் டிவைட் பண்ண. இப்போ வேல்யூ கம்மியாகுமா ஆகாது? அதனால குட்டியுண்டா போட்டிருக்கேன். அப்போ இது வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இது I0. அப்போ நான் I எப்படி எழுதிக்கலாம்? I0 sin omega t. புரியுதா? எது? ரெண்டுமே கரெக்ட் தான்டா. இப்போ இந்த கிராஃபை வந்து இது வோல்டேஜ், அது கரண்ட்டா. புரியுதா?
என்ன மிஸ் கோபிகா புரியலையா? நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? I நாட் என்ன? பீக் கரண்ட் இல்லைன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட். சரியா? அதே ஒமேகாட்னா 2πf இல்லைன்னா 2π/t. t என்னது? டைம் பீரியட். எனி டிஃபிகல்ட்டி? நோ.